சிறந்த உடல் நலத்திற்கு சிறுதானிய உணவு நம்ம பண்ணை இயற்கை அங்காடியில். தொடர்புக்கு 8754 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். லேர்ன் அண்ட் டீச் தமிழ் ஃப்ரம் வேர்ல்ட் வைட். ஔவையார் பாடசாலை.org. இப்ப இதுக்கு பிறகு அண்மையில சேந்தமங்கலத்துல காடவராயன் கோபுரஞ்சிங்க காடவராயனுடைய அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது. இப்ப அன்புமணி சுற்றுப்பயணம் வர்ற காலகட்டத்துல நம்ம கூட அதை முன்பு ஒரு பதிவுல சுட்டி காட்டியிருக்கோம். ஆண்ட பரம்பரைன்னு வன்னியர்களை நீங்க வீத்திக்கிறீங்களோ ஒழியோ இங்க இருக்கிற கிபி 1250 இருந்து 350 வரைக்கும் இருந்த சிற்றரசுகள் அதெல்லாம் வரலாறு நீங்க மீட்டெடுத்து புத்தகமா ஆவணப்படுத்தல அப்படின்னு நம்ம கொடுத்திருந்தோம். அதுக்கு பிறகு வன்னியர் குடியில சில ஆய்வாளர்களுக்கு அந்த ஆர்வம் எடுத்து ஒண்ணு ஆய்வு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அடிப்படையில தான் அன்புமணி அவர்கள் அங்க திருவண்ணாமலையில பேசும் பொழுது இதெல்லாம் வன்னியர்களுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பகுதி, நம்ம பாட்டனுடைய மண்ணு அப்படின்னு சொன்னாரு. எத்திராஜுலு வஜ்ரவேலு அப்படின்னு நீங்க போடும் பொழுது இவர் தெலுங்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியும். அப்ப எப்படி மறைக்கிறான் பாரு. வா வேலு, இது எங்க தாத்தன் கட்டினது. யாரு? திருவண்ணாமலையில இருக்கிற கோபுரம், தலப்பு கோபுரம் செவப்ப நாயக்கன்கிற தாத்தன் கட்டினது. ஏண்டா கிபி 1370 தான் குமாரகம்மன்னா மதுரைக்கே பிடிக்கிறான். அதுக்கு பிறகுதான் நாயக்கர் ஆட்சி தமிழகம் முழுக்கும் பரவுது. உங்களுது எப்ப வந்தீங்க? இந்த கேள்விக்கு ஏவா பதில் சொல்லுவாரா? உங்க தாத்தாவை எப்ப வந்தாருங்க? இப்ப வந்தாருன்னா வந்தேரின்னு ஒத்துக்கிறியா நீனு? கர்நாடகாவில் தமிழ் கன்னடத்தை தவிர வேற எந்த மொழி எழுத்து இருந்தாலும் உடைக்கிறான். அப்ப நீ திருவண்ணாமலையில தெலுங்கு எழுத்து இருக்கன்னா நான் உடைக்கணும்ல. அப்ப ஏன் மண்ணில உன் எழுத்து எழுதுற, ஆந்திராவில நம்ம எழுதுற, நீ விடுவியா? இதெல்லாம் காரணம் என்ன? இங்க இருக்கிற தமிழ் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் பல ஆயிரம் கோடி லட்சக்கணக்கான கோடிக்கு இவன் பணக்காரனுக்கு ஆவறதுக்காக அவன் குடி சார்ந்த மக்களை அடவு வச்சு இந்த திராவிட கட்சியாளர்கள் இவன் காலடியில இவன் விழுந்ததனுடைய விளைவுங்க. அவரு ஏவாவாலு சொல்றது 14ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி உள்ள நிலை. எங்க பாட்டம் கட்டி வச்சிருந்தா அதுல வேணா உங்க பாட்டம் வெள்ளடிச்சிருக்கலாம். அவர் அன்புமணி சொன்ன மாதிரி அன்புமணி பாட்டங்கிறது தமிழன்னு வச்சீங்களா. தமிழரான நம்ம பாட்ட கட்டணத்துல தெலுங்கரான உங்க பாட்டம் வெள்ளடிச்சிருக்கலாம். வணக்கம். நம்மோடு வரலாற்று ஆய்வாளர் மரியாதைக்குரிய சாரங்கபாணி ஐயா அவர்கள் இருக்கிறாங்க. அவரிடம் நிறையவே கேட்க வேண்டியது இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடிய சாதி கலவரங்களை தூண்டக்கூடிய அதனுடைய பின்னணியிலே தமிழ்குடி மோதல்கள் அப்படிங்கிறது திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறதா அப்படிங்கிற கோணத்துல ஏவா வேலு பேசிய விஷயங்கள், அன்புமணி பேசிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலவற்றையும் குறித்து கேட்டறிய போறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தமிழ்நாட்டுல 10,000 பேர் கொண்ட ஒரு குடி நம்ம ஆளுது அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் முன் வச்சிருந்தாரு. இப்போ அதே போன்ற ஒரு நிகழ்வு திருவண்ணாமலையில ஏவா வேலு பேசுகிறார். அதை நீங்க பார்த்திருப்பீங்க. இது ஏன் மண்ணு அப்படிங்கிறாரு அன்புமணி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை விமர்சிச்சு பேசியிருக்காரு. அப்ப இந்த என்ன நடக்குது? அதே குடிமோதல்னு எடுத்துக்கலாமா? யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்த அதுல மராத்தியனுடைய சிவாஜியினுடைய 12 கோட்டை அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அதுல செஞ்சி கோட்டைன்னு ஒண்ணு அந்த வகையில அதுக்கு உள்ள மதிப்பு கூட்டப்பட்டிருக்குன்னு சொல்லும் பொழுது அது மராத்திய சிவாஜியினுடைய கோட்டைகளுள் ஒண்ணு அப்படின்னு மத்திய அரசு அப்படிதான் அதை பதிவு பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கு மாநில அரசு ஏற்பு தெரிவிச்சிருக்கணும். இங்க தமிழ் ஆண்ட அரசு தானே அது ஏற்பு தெரிவிக்கிறதுக்கு. நம்ம அந்தந்த மாநிலத்திலையும் அந்தந்த மொழி சார்ந்த வாழ்றோம். தமிழ்நாட்டுல அது இல்லை. பிறமொழியாளர் ஆட்சியில தமிழன் அப்படிங்கிற அந்த தன்மான உணர்வு இருக்கிறதுக்கான வாய்ப்பு சுற்றுமுறை இல்லை. அப்ப அதுக்கான அந்த மறுப்பை தமிழக அரசு தான் தெரிவிச்சிருக்கணும். அப்ப இந்த இடத்துல அப்ப தமிழ் தேசியம் பேசுற நாம் தமிழர் கட்சி சீமான் நான் இது மராத்தியம் கட்டின கோட்டை இல்ல, தமிழன் கட்டின கோட்டை அப்படின்னு அங்க கூட்டம் போட்டு அதை அறிவிக்கிறாரு. அதுக்கு கண்டிக்கிறாரு. மராத்தியன் கோட்டைன்னு அறிவிக்கிறதுக்கு கண்டிக்கிறாரு. தமிழர் கோட்டைங்கிறாரு. சரி, தமிழன் கோட்டைங்கும் போது யாரு கட்டினத்துக்கு தரவு கொடுக்கணுங்கும் போது அவருக்கு கிடைச்ச தரவு கோனேரி கோன் கட்டின தரவு. சரி, கோன் கட்டினா என்ன, வன்னியம் கட்டினா யாரு கட்டினாலும் தமிழ் பாட்டம் தானே, நம்ம தாத்தா தானேங்கிற அடிப்படையில அவரு கூட்டம் போட்டு அதுல பேசிட்டு வர்றாரு. அப்ப வன்னியர்கள் சங்கத்தை சார்ந்த ஒரு சில பேரு,
இல்ல கோனேரி கோன்கிறதோ அது வந்து கோனார் பரம்பரை கிடையாது. கோன் என்றால் அரசன். அந்த அடிப்படையில செஞ்சியர் கோன் தான் இத வந்து கட்டுனது. அப்ப செஞ்சியர் கோன்ங்கிறது வந்து வன்னியர் குடியை சார்ந்த மன்னரு. நீங்க கோனார் குடியை சார்ந்தது எப்படின்னு சொல்றீங்கன்ட்டு சீமான்கிட்ட இவங்க முரண்படுறாங்க. இப்ப அந்த தரவு முன்னாடியே அவருக்கு கிடைச்சிருந்தா சொல்லிட்டு போறாரு. அது வேற. இப்ப எவனோ வன்னியரா இருந்தா கோனா இருந்தா 2யும் எங்க பாட்டன் தான்ட்டு அவரு போயிட்டாரு. இப்ப இதுக்கும் பிறகு இப்ப அண்மையில வந்து சேந்தமங்கலத்துல காடவராயன் கோப்பரஞ்சிங்க காடவராயனுடைய அந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடந்தது. இப்ப அன்புமணி சுற்றுப்பயணம் வர்ற காலகட்டத்துல நம்ம கூட அத வந்து முன்பு ஒரு பதிவுல சுட்டி காட்டியிருக்கோம். ஆண்ட பரம்பரைன்னு வன்னியர்கள் வந்து நீங்க பீத்திக்கிறீங்களோ ஒழிய, இங்க இருக்கிற கிபி 1250ல இருந்து 350 வரைக்கும் இருந்த சிற்றரசுகள் குமாரக்கம்பனால ஒண்ணு ஒண்ணா அழிக்கப்பட்டு அவன் மதுரையை பிடிக்கும் போது வட தமிழ்நாட்டுல இருந்த ஒவ்வொரு சிற்றரசையும் அழிச்சிட்டு தான் போயிருக்கான். பெரும்பான்மையான சிற்றரசுகள் வன்னியர்கள். அதெல்லாம் வரலாறு நீங்க மீட்டெடுத்து புத்தகமா ஆவணப்படுத்தல அப்படின்னு நம்ம கொடுத்திருந்தோம். அதுக்கும் பிறகு வன்னியர் குடியில சில ஆய்வாளர்களுக்கு அந்த ஆர்வம் எடுத்து ஒண்ணு ஒண்ணா ஆய்வு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அடிப்படையில தான் அன்புமணி அவர்கள் வந்து அங்க திருவண்ணாமலையில பேசும்பொழுது, இதெல்லாம் வன்னியர்களுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பகுதி. நம்ம பாட்டனுடைய மண்ணு அப்படின்னு சொன்னாரு. நான் ஒரு இடத்துல கொடுத்திருப்பேன். ஒரு அரசன்னாக்கா, ஒரு குடி சார்ந்தவன்னாக்கா, அந்த அரசனுக்கு அந்த ஒரு குடி சார்ந்தவன் மட்டும்தான் உரிமை உடையவன் இல்ல. அந்த அரசனுக்கு கீழ வாழ்ந்த, அந்த நாட்டுல வாழ்ந்த அத்தனை குடிசார் மக்களுக்கும் அந்த அரசன் உரிமை உடையவன். எல்லா மக்களும் அவங்க மக்கள். அப்படிதான் அது பார்க்கணும் ஒழிஞ்சு, ஊருக்கு தனிப்பட்ட குடிக்கு உரியவனா அரசனை பார்க்க முடியாது. அது பொதுவானவன். அது வன்னியர்க சேர்ந்த அரசனா இருந்தாலும் சரி, பறையர் குடியை சேர்ந்த அரசனா இருந்தாரு, இல்ல உடையார் குடி, எந்த குடியை சேர்ந்த அரசனா இருந்தாலும், அந்த நாட்டுல வாழுற அத்தனை மக்களுக்கும் அவர் பொதுவான உரிமை உடையவர் தான். உரிமை கோரத்துக்கு உரிமை உண்டு. அந்த அடிப்படையில இவர் சொல்றாரு. இந்த காஞ்சிபுரம் மாவட்டம், அந்த திருவண்ணாமலை மாவட்டம், இந்த பகுதியெல்லாம் என்னென்ன ஆண்டாங்க அப்படின்னு சொல்லி தரவு கொடுக்கிறாரு. இதுக்கு இவரு என்ன பண்றாரு, எத்திராஜுலு வஜ்ரவேலு, அவர் தான் ஏவாவேலு. எத்திராஜுலு வஜ்ரவேலு. இங்க பாருங்க, அந்த முழு பெயரை போட்டா இவர் தெலுங்கருங்கிறது தெளிவா தெரியும். எத்திராஜுலு வஜ்ரவேலு அப்படின்னு நீங்க போடும் பொழுது இவர் தெலுங்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியும். அப்ப எப்படி மறைக்கிறான் பாரு. ஏ வா வேலு. வேலு தூய தமிழ் இல்ல. முருகவேலு, கந்தவேலு, வடிவேலு, வேலா இப்ப நம்பால் தான்டா. எப்படி ஒரு தமிழர் குடி. இப்படிதான் திராவிடத்துக்குள்ளால இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய இதம். அவர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல இது எங்க தாத்தன் கட்டினது. யாரு, திருவண்ணாமலையில இருக்கிற கோபுரம், தலப்பு கோபுரம், செபப்பரா நாயக்கன்கிற தாத்தன் கட்டினது அப்படிங்கிறான். நம்ம என்ன சொல்றோம், இங்க இருக்கிற பிறமொழியாளர்கள்ல குறிப்பா தெலுங்கர்கள்ல ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்களும், அதிலும் குறிப்பா இனவெறி கொண்டவங்கள தான் நம்ம சொல்றோம். எல்லா தெலுங்கு குடியில உள்ளவங்களையும் சொல்லல. தெலுங்கர் தான் இந்த மன்னனுடைய ஆளுமைக்கு உரியவங்க. எங்களுதுதான் நாடு, நாங்க தான் பெரிய ஆளுன்னு தமிழ் மண்ணில உட்கார்ந்துக்குன்னு சொல்ற தெலுங்கர்களை தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா கிபி 1370 தான் குமாரக்கம்பன்னா மதுரைக்கே வந்து பிடிக்கிறான். அதுக்கும் பிறகுதான் நாயக்கர் ஆட்சி தமிழகம் முழுக்கும் பரவுது. அது ஒரு 500 அந்த காலகட்டத்துல தான் நாயக்க பாளையங்களா பகிரப்படுது. ஒரு 100 ஆண்டு காலம் அப்படியே திசை மாறி அரசு ஓடிக்கின்னு இருக்கு. சிற்றரசு தமிழர் கையில இருக்கு, நாயுடு கையில இருக்கு, அப்படி ஓடிக்கின்னு இருக்கு. அப்புறம் திருமலை நாயக்கர் அந்த விஜயநகர பேரரசனுடைய மன்னன், அவன் பேரு வந்து ஞாபகம் இல்லை. அப்பதான் அது நிலைத்த அரசா பாளையங்களா பிரிக்கப்படுதுன்னு வச்சுங்களா. கிருஷ்ணதேவராய காலத்துக்கு பிறகு பிரிக்கப்படுது.
ஒரு 300, 400 ஆண்டு காலம் உங்க ஆட்சி தான் நடக்குது. உங்க ஆட்சி நடக்கும்போது இந்த மண்ணு உங்க கட்டுப்பாட்டுல தான் இருந்தது. அது யாரும் நாங்க மறுக்கலையே. நீங்க வந்து எவ்வளவு கோயில் புதுசா கட்டுனீங்க. இந்த மண்ணுல அததான் நாங்களும் சொல்றோம். இந்த மண்ணுல பிராமணியத்தை வளர்த்து எடுத்தது, தமிழ் குடியை சீரழிச்சது, குடிகளை சாதிகளா பிரிச்சது, சாதிய புராணங்களை எழுதினது, ஒவ்வொரு குடியையும் மேல் கீழ் படிநிலையை உருவாக்கினது, வருணபேதத்துக்குள்ளால தமிழ் குடிகளை சாதியாக்கி மாத்தினது எல்லாம் நீங்க பண்ணதுன்னா நாங்களும் சொல்றோம். அப்ப அதிகப்படியான கிருஷ்ணன் கோயில், பெருமாள் கோயில் நீங்க கட்டிருக்கீங்க. வட தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரி அந்த பகுதியை ஒட்டி, தருமபுரி இந்த பகுதியை ஒட்டி மலை மேல இருக்கிற கோட்டைகள் பெரும்பாலும் வந்து நாயக்கர் காலத்துல கட்டின கோட்டைகள். அதுக்கு அடையாளம் முன்னாடி ஆஞ்சநேயர் சிலை வச்சிருக்கோம். நாயக்கர் கோட்டைன்னா ஆஞ்சநேயர் சிலை. ஒரு சில கோட்டைகள் முன்பே இருந்தது. அது இவங்க ஆட்சியில் அதை கைப்பற்றிக்கணும், புனரமைச்சு மேலும் சில கட்டடங்களை கட்டிக்கணும். செஞ்சு போல இருந்த இடத்த அங்கேயும் இவங்க அந்த ஆஞ்சநேயர் சிலையை வச்சுட்டாங்க. அப்ப எது தொன்மை கோட்டை, எது இவங்க கட்டிய கோட்டைங்கிறதே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. இப்ப குரும்பன் கோட்டை இருக்கு, செஞ்சிக்கும் பக்கத்துல கண்டாச்சிபுரம் அந்த பகுதியில் இருக்கு. அங்க காடவராயனுடைய கல்வெட்டு இருக்கு. 3 நீர்நிலை இருக்கு. 3 நீர்நிலையிலும் காடவராயனுடைய கல்வெட்டு இருக்கு. அப்ப அந்த கோட்டை காடவராயன் காலத்திலேயே கட்டப்பட்டது அப்படின்னு நம்ம கருத வேண்டியது இருக்கு. அதுக்கு பின்னாடி அங்க ஆஞ்சநேயர் சிலையும் வச்சிருக்கு. அப்ப அது வந்து 370க்கு முன்னாடி, கிபி 1370க்கு முன்னாடி, இவங்க பிடிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்த கோட்டை. இவங்க பிடிச்ச பிறகு திரும்பி அந்த கோட்டையை செப்பனிட்டு, அது அப்புறம் இவங்க தொடர்ந்து ஒரு 300 ஆண்டு காலம் ஆட்சி செய்ததால இவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு, இவங்க கோட்டையா இருக்கு, இவங்க எது வேணாலும் அதை அங்க தடயங்களை உருவாக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கான தடயம் இருக்குல்ல. அந்த கோட்டையில நாங்களும் ஆண்டோம் சொல்லுங்க. அந்த கோட்டையை முத கட்டினது யாருங்கும் போது நீங்க இல்ல, கைப்பற்றது நீங்களா இருக்கலாம். முதல்ல கட்டவன் யாருங்கும் போது இப்ப காடவராயன் தானே. அப்படி பார்க்கும்போது 1200 காலகட்டத்தில இருந்தே செஞ்சு இருக்கோன்னு வரான். அன்னமங்கலம் கோட்டை, அன்னமங்கலம் ஏரி, அன்னமங்கலம் மதுகு, அங்கெங்கேயும் கல்வெட்டுகள் விரைவி கிடக்கு. அவங்காலத்துல திருவண்ணாமலை கோயில் எவ்வளவு கட்டப்பட்டு இருக்கு, கோபுரங்கள் சுத்துமதில் கட்டப்பட்டு இருக்கு. சிதம்பரம் கோயில் தெற்கு கோபுரம் இங்க காடவராயனால கட்டப்பட்டதுங்கிறாங்க. மேல் கோபுரம் பாண்டிய மன்னர் கட்டினதுங்கிறாங்க. இப்ப ஒவ்வொரு பகுதியிலையும் இவங்களுடைய ஆளுமைகள் நிறைஞ்சிருக்கு. எல்லாம் இருந்த இடத்துலதான் நீங்க வந்து விஜயநகர ஆட்சி வந்து உட்காருது, நாயக்கர்கள் வருது. அந்த கோட்டையில நீ திரும்பி ஒரு கோட்டை கட்டிருக்கலாம், ஒரு கோபுரம் வச்சிருக்கலாம், இல்ல ஒரு சுத்துமதில் போட்டிருக்கலாம், இல்ல உடைஞ்சது செப்பனிட்டு இருக்கலாம். விஜயநகர ஆட்சி காலத்துல நிறைய கோயில்கள் செப்பனிடப்பட்டிருக்கு, புனரமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அங்க முன்னாடியே சோழங்காலத்துல இந்த தப்பதான் பண்ணான். தமிழருடைய தொன்மை மெய்யியலான ஆசீர்வாதத்தை சுத்தமர காலி பண்ணிட்டு இங்க சைவ வைணத்தை தான் வளர்த்தெடுத்தான். குறிப்பா சைவத்தை தான் அதிகமா சோழர் காலத்துல வளர்க்கப்பட்டது. சைவ கோயில்கள் தான் அதிகமா கட்டப்பட்டது. அப்பயே பிராமணியம் உள்ள வந்துட்டது. அது விஜயநகர ஆட்சி காலத்துல உச்சம் பெற்று நின்றது. அப்ப இன்னும் கூடுதலா கோயில் கட்ட வேண்டியதா இருந்தது. கோயில் தான் வைதிகத்தினுடைய கருவறையா நின்னுது. அந்த அடிப்படையில நீங்க அப்புறம் கட்டிருக்கலாம், அது மறுக்கிறதுக்கு இல்ல. துவக்கம் யாருது? அன்புமணி சொன்னது துவக்கம். கிபி 7ஆம் நூற்றாண்டு மகேந்திரவர்மன் காலத்துல இருந்து பல்லவ சிற்றரசன், பல்லவ பேரரசனுடைய படைப்பிரிவு சிற்றரசா இருந்தது வன்னிமைகள். 9ஆம் நூற்றாண்டுல பல்லவ அரசுக்கு கீழே இருந்த வன்னிமைகள் தான் சோழ அரசுக்கு அப்படியே இவங்களுக்கு படைப்பிரிவின் கீழே செயல்படுது. இப்ப 7ஆம் நூற்றாண்டுல பாட்டை வந்து கட்டினானா திருவண்ணாமலையில? இந்த வச்சிரவேலு எத்திராஜிலு வச்சிர வேலை கேட்கிறேன். 7ஆம் நூற்றாண்டிலே அவங்க பாட்டை வந்து கட்டினாங்க. இப்ப அந்த காலகட்டத்திலேயே திருவண்ணாமலை கோயில் கட்டப்பட்டது 7ஆம் நூற்றாண்டிலேயே. அதுல இருந்து சோழர்களால புனரமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு அங்க இருந்த சம்புவராயர்களாலும் கோப்பரிஞ்சிங்க காடவராயர்களாலும் அங்க கட்டடம் கட்டப்பட்டிருக்கு.
இப்ப ஒரு கோயில்னா ஒரே நேரத்துல கட்டின கோயில் இல்லைங்க. கருவறை ஒரு காலத்துல கட்டப்பட்டிருக்கும். முன்மண்டபம் ஒரு மன்னர் காலத்துல கட்டிருப்பாங்க. அதை சுற்றி சுற்றுமதில் ஒரு மன்னர் காலத்துல போட்டிருப்பாங்க. அடுத்த மன்னன் வருவான். அவன் ஆட்சி காலத்துல கொஞ்சம் நல்லா வசதி வாய்ப்பு இருக்கும். இது என்ன சின்ன மதில் போட்டிருக்கான், இன்னும் கோயிலை விரிவுபடுத்தி பெரிய மதிலா வெளியால போடுங்க. ஏன்னா மன்னர் காலத்துல அது படை முகாமாவும் இருந்தது. ஒரு 1000 பேர் போர் வீரன் தங்கணும். எதிரி படை உள்ள வந்துடக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி அரணை தூக்குங்க. இப்ப கோப்பரஞ்சிங்க காடவராயனுடைய சேந்தமங்கலம் கோட்டை இப்பதான் குடமுழுக்கு நடத்தினாங்கன்னு சொன்னல, அதனுடைய சுத்து மண்டபத்துல கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல படுக்கலாம். 2000 பேர் 3000 பேர் படுக்கலாம். அந்த மதில் இருக்க மதிலே கோட்டை மதில். கோட்டை மதில்ங்கிறது தெரியும். உள்ள இருந்து வெளியில இருக்கிறவங்களை தாக்கலாம், வெளியில இருந்து உள்ள தாக்க முடியாது. அந்த கட்டமைப்புல தான் அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு மன்னர் காலத்திலையும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு கோயில். ஒரே மன்னர் காலத்துல முழு கோயிலும் கட்டப்படல. சிதம்பரம் கோயிலும் அப்படிதான், ஒவ்வொரு கோயிலும் அப்படிதான். அப்ப விஜயநகர ஆட்சி காலத்துல இவர் சொன்ன அந்த சிவப்ப நாயக்கர் இருக்காருல்ல, அவரு அங்க ஒரு திருப்பணியை செஞ்சிருக்கலாம். அதனால அவரே கட்டினார்னு சொல்ல முடியாது. ஆனா அன்புமணி சொன்னது வேற. இவர் வர்றதுக்கு முன்னாடி கட்டினவங்க தான் அவர் சொல்றாரு. அப்ப சம்புவராயர்கள், காடவராயர்கள் இவங்கெல்லாம் விஜயநகர ஆட்சி இங்க வர்றதுக்கு முன்னாடி கிபி 1370க்கு முன்னாடி உள்ள நிலையை சொல்றாரு. அது இங்க வன்னிமைங்கிறது கிபி 7ஆம் நூற்றாண்டுல இருந்து துவங்குது. 7ஆம் நூற்றாண்டுல துவங்கி 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ் அரசுகள் தான் இந்த மண்ணில நிலை பெற்றிருக்கு. 14ஆம் நூற்றாண்டு இறுதியில தான் விஜயநகர ஆட்சி வந்து கைப்பற்றது. இப்ப அந்த காலகட்டத்துல தான் உங்களுது எல்லாம் உங்களுதுனாக்கா, இப்ப உங்களுது எப்ப வந்தீங்க? இந்த கேள்விக்கு ஏவாவால் பதில் சொல்லுவாரா? உங்க தாத்தா எப்ப வந்தாருங்க? இப்ப வந்தாருன்னா வந்தேரின்னு ஒத்துக்கிறியா நீனு? அந்தந்த மொழி தேசிய மாநிலத்தையும் அந்தந்த மொழி தேசிய மக்கள் ஆட்சி செய்யும் போது நீ வந்தேரி என் மண்ணுல வந்து ஆட்சி செய்யறது தப்பு, அதை ஒத்துக்கிறியா? கர்நாடகாவில் தமிழ் கன்னடத்தை தவிர வேற எந்த மொழி எழுத்து இருந்தாலும் உடைக்கிறான். அப்ப நீ திருவண்ணாமலையில தெலுங்கு எழுத்து இருக்கன்னா நான் உடைக்கணும்ல. அப்ப என் மண்ணுல உன் எழுத்து எழுதுற, ஆந்திராவில நம்ம எழுதுன நீ விடுவியா? இதெல்லாம் காரணம் என்ன? இங்க இருக்கிற தமிழ் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் தன்னுடைய தனித்த சுகபோகத்துக்காக தான் குடும்பம் வந்து மேல கோடிக்கணக்கில் ஆயிரக்கணக்கான பல ஆயிரம் கோடி லட்சக்கணக்கான கோடிக்கு இவன் பணக்காரனுக்கு ஆவறதுக்காக அவன் குடி சார்ந்த மக்களை அடவு வச்சு இந்த திராவிட கட்சியாளர்கள் பிறமொழி இனத்தவர் குறிப்பா தெலுங்கர் கட்சி நடத்துறல்ல, இந்த தீனான்னு வர்றது பூராவுமே தெலுங்கர் கட்சியா தான் இருக்கும். திராவிடன்னு வர்றது பூரா இவன் காலடியில இவன் விழுந்ததனுடைய விளைவுங்க. இது வரைக்கும் தான் விழுந்தீங்க போனீங்க. 2009 முள்ளிவாய்க்கால் நிகழ்வுக்கு பிறகாது மானம் உள்ளவன் எவனாவது திராவிட கட்சியில கூட இருப்பியா? வெளியே வரணும் இல்ல, எதுக்கு அங்க ஒட்டி இருக்க? உன் குடும்பம் சோகமா இருக்கணும். அது தவிர உன்னுடைய கட்சி சார்ந்த இந்த மக்களுக்கு நீ பண்ணது என்ன சொல்லு? நான் எல்லா கட்சி தலைவரும் தான் கேட்கிறேன். திராவிட கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சி, தமிழர் தலைமையில இருக்கக்கூடிய கட்சி, நீங்க இந்த மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு பண்ணது என்ன? அங்க போய் நின்னுக்குன்னு ஒட்டுமொத்த மலையும் உடைச்சிட்டு வாரிட்டீங்களா? தமிழ்நாட்டுல ஆற காலி பண்ணிட்டீங்க, மலையை காலி பண்ணிட்டீங்க, காட்டை காலி பண்ணிட்டீங்க. இங்க கடலூர் மாவட்டத்துல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நச்சுக்கழிவு ஆலைகளை கொண்டாந்து இந்த மண்ணு நீர் காற்று எல்லாத்தையும் குட்டிச்சாராக்கிட்டீங்க. தமிழ் பாடத்திட்டத்திலிருந்து தூக்கிட்டீங்க, எடுத்துட்டீங்க. தமிழ் கலாச்சாரம் ஒருவன் ஒருத்தி வாழ்க்கைங்கிறத சீரழிச்சு லிவிங் டுகெதருக்கு கொண்டாண்டீங்க. இதுக்கு மேல நீங்க என்ன அழிக்க வேண்டியது இருக்கு அந்த மண்ணுல? இதுக்கும் பிறகு நீங்க போய் திராவிட கட்சிகளோட முட்டு கொடுத்துக்கின்னு உங்களுக்கு தனிப்பட்ட லாபத்துக்காக இந்த இனத்தையே அடுவு வைக்கிறீங்களே. உங்க பிள்ளைங்களும் இந்த மண்ணில் தானே நாளைக்கு வாழணும். உன் பிள்ளை, உன் பேர பிள்ளை, உன் வாரிசு எல்லாம் எங்க இந்த மண்ணில் தானே வாழணும்.
இவங்களுக்கு சொர்ணம் வந்தாலே இங்க ஏதுங்க திராவிட கட்சி ஆட்சியில இருக்க முடியும்? இப்ப திராவிட கட்சியில தமிழர் அல்லாதவருடைய ஆதரவுல மட்டும்தான் அங்க ஆட்சி புரியுதா? அவங்க வாக்கு மட்டும்தான் அங்க கூடுதலான வாக்கா வெற்றி பெறுதா? அங்க இருக்கிற நம்பாளு பூரா வெளியே வந்துட்டாலே வேலை முடிஞ்சு போச்சுங்க. ஏன் சித்தப்பன், பெரியப்பன், மாமன், மச்சான் இவனும் அங்க கிடக்கிறவனும் வெளியே வந்தாலே எல்லா குடியில சேர்ந்து சொல்றான். என்னுடைய தமிழ் சொந்தங்கள் அந்த கட்சியில இருந்து அமைச்சராகவும், வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் அங்க போய் நின்னுக்குன்னு உங்க சுய போக லாபத்துக்காக நீங்க நிக்கிறீங்களாங்க? நீங்க வெளியே வந்தாதான் இந்த இனம் பிழைக்கும். நீங்க வெளியே வந்தா அதே ஆட்சி அமைக்கலாம் தமிழர் தலைமையில. அது வர முடியல உங்களால. அப்ப வேலுங்க பேசுறாருன்னாக்கா, அன்புமணி சொன்னது விஜயநகர ஆட்சிக்கு முன்னாடி உள்ள நிலை. இந்த பகுதியில இருந்த வட தமிழ்நாட்டுல இருந்த வன்னிமைகள் இந்த கோயிலை கட்டணுங்கிறதோ, இங்க ஆளுமை நிலையில இருந்ததோ, என் பாட்ட மண்ணுன்னு அவரு சொன்னதோ, அது விஜயநகர ஆட்சிக்கு முன்பு 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு உள்ள நிலை. 6, 7 நூற்றாண்டுல இருந்து அதுக்கு முந்தி இருந்தவங்கதான். பல்லவ அரசுக்கு சிற்றரசு அந்த அதுக்கு முன்னாடி இருந்த சிற்றரசுக்கு இந்த பகுதி மக்கள் அவங்களுக்கு தானே படை நடத்திருக்காங்க. அவரு ஏவாவாலு சொல்றது 14ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி உள்ள நிலை. எங்க பாட்டம் கட்டி வச்சிருந்தா அதுல வேணா உங்க பாட்டம் வந்து வெள்ளடிச்சிருக்கலாம். அவரு அன்புமணி சொன்ன மாதிரி அன்புமணி பாட்டங்கிறதே ஒரு தமிழன்னு வச்சுங்களேன். தமிழரான நம்ம பாட்ட கட்டணத்துல தெலுங்கரான உங்க பாட்டை வந்து வெள்ளை அடிச்சிருக்கலாம். அதை நாங்க இல்லைன்னு சொல்லல. நீங்க நிறைய கோயில்ல சீரமைச்சிருக்கலாம். அந்த வகையிலே தான் உங்களுக்கு உரிமையை ஒழிய. அதனால இந்த மண்ணு எங்களுது. எத்தனை நாளைக்கு உங்களுது? திமுக ஆட்சியில இருக்கிற வரைக்கும் தானே இந்த தடிப்பான வார்த்தை எல்லாம் வரும் உங்களுக்கு. காலம் மாறும்ல. தமிழ் தேசிய அரசியல் முன் வந்து எப்படி 67க்கும் பிறகு இந்திய தேசியம் இந்த மண்ணில தலையெடுக்க முடியாம போச்ச தமிழ் மண்ணில, அந்த நிலை ஒரு நாள் வரும்ல. மீண்டும் திராவிடம் இந்த மண்ணில தலையெடுக்க முடியாத ஒரு சூழல் வரும் பொழுது அப்ப தெரியும்ல உங்களுக்கு. அந்த நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களால முடிஞ்ச வரைக்கும் முட்டுக்கட்டை போட்டு எங்க குடியை சீரழிச்சு எங்க வீட்டு பிள்ளை எல்லாம் குடிகாரன் ஆக்கி நடுத்தருவுல துணி இல்லாத படுக்க வச்சுட்டு எங்க வீட்டு பிள்ளை எல்லாம் நடுத்தருவுல குடிச்சிட்டு கிடக்கிறதால தாண்டா அந்தந்த வீட்டு வேலையை செய்ய முடியல. நீங்க அமைச்சராகவும் எம்எல்ஏவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் பெரும் முதலாளிகளா ஒவ்வொருத்தவங்களும் நீங்க திமுக காரன், அண்ணா திமுக காரன் எல்லா தொழிற்சாலையும் நீங்க கையில வச்சுக்கிறீங்க. அதுல வந்து நான் வந்து பிறமொழியாளன் தமிழன் நான் பிரிச்சு பேசல, எல்லாரையுமே சேர்த்து சொல்றேன். கட்சிக்காரன் வச்சிருக்கீங்க. அப்ப இங்க இருக்கிற பூரா குடிகார நாயை வீதியில மட்டையாக்கி போட்டீங்க. தொழிற்சாலைக்கு ஆள் இல்ல. அப்ப வடவன் வந்தான்னாக்கா குறைஞ்ச கூலியில வேலை செய்யலாம். இந்த அடிப்படையில தாண்டா வரவனுடைய வருகையை நீங்க ஏற்கிறீங்க. அப்ப இந்த வடவனுடைய வருகை இங்க கூடும் பொழுதும் பூர்வீக தமிழ் குடி சிந்தனையற்று செயலற்று நடுவீதியில குடிச்சிட்டு கிடக்கும் பொழுதும் இப்பதாண்டா உங்களால எளிதா வாக்கு வாங்க முடியுது. வீதியில கிடைக்கிறவன் குடிக்கிறத நிறுத்திட்டு எழுந்து நின்று சிந்திக்க ஆரம்பிச்சான்னா அவனுக்கு ஓட்டு போடுவானா? அந்த சூழல் வந்துடக்கூடாதுன்னு தானே திரும்பி திரும்பி சாராய கடையை வச்சு எங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாம் நீங்க அறிவை மழுங்கடிக்க வச்சு ஒவ்வொருத்தவன் கொடுத்தனமா அவன் குடிச்சிட்டு நடு ரோட்ல கிடக்கான். அவன் பொண்டாட்டி எங்க வீட்டு பிள்ளை மருமவ 2 பிள்ளைய கையில வச்சுக்கினே எந்த வாழ முடியாதுன்னு தூக்கு மாட்டின்னு தொங்குது. இல்ல 2 பிள்ளையும் சேர்த்து வச்சுக்கின்னு சாவுதுடா. ஒட்டுமொத்த தமிழினம் இன்னைக்கு தவிக்குது. எதிர்கால சந்ததியை வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டாந்து தமிழ் மக்களுடைய எண்ணிக்கையை சிறுக சிறுக குறைச்சி தற்கொலை பண்ணிக்கின்னு சாகக்கூடிய சூழலுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு மாற்றா நீங்க வந்து நம்ம மட்டும் பிறமொழி இனத்தவர்கள் இந்த மண்ணில் இருந்தோம்னா சிறுபான்மையா இருப்போம். இன்னும் கோடிக்கணக்கான நம்மளுக்கும் வடக்க இருந்தவனை கொண்டாந்துரும். அப்ப நம்மளுக்கும் வடக்க இருந்தவனை கொண்டாடும் போது அவனை விட நீ இந்த மண்ணுக்கு உரிமையானவனை சொல்லிக்கலாம். அந்த திட்டத்துல தானே திமுகவும் அண்ணா திமுகவும் கோடிக்கணக்கான வடவர்களை, பீகாரிகளையும் ராஜஸ்தானிகளையும் இந்த மண்ணில இறக்குமதி செய்றீங்க. இன்னைக்கு வந்து காவல்துறையை அடிக்கிற கட்டத்துக்கு கொண்டாந்து விட்டீங்க. அதுக்கான எதிர் நடவடிக்கையும் எடுக்காத இருக்கீங்க. அந்த இடத்துல 2 பேரை ஏன் சுடலை நீங்க திட்டமிட்டு கொண்டு வந்தது. அப்ப காவல்துறையே அவனுக்கு பயப்படணுங்கிறீங்க. தமிழ்நாடு காவல்துறையே வடவனை எதிர்த்து அடிக்க கூடாதுங்கிற ஒரு மறைமுக
சட்டத்துக்கு நீங்க கொடுக்குறீங்க, மறைமுக ஆணையை அமல்படுத்துறீங்க. இப்ப இந்த அடிப்படையில் தானே இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தியை நீங்க ஆளு விட்டாங்க அடிச்சதும், காவலர் ஆணையருடைய அலுவலகத்துக்கு முன்னாடி அடிச்சதும், இரவோட இரவா கைது செய்ததும், வேலு போன்றவங்க எல்லாம் வந்து ஏன் பாட்டம் கட்டணது, ஏன் மண்ணு, ஏன் நிலம்னு சொல்றதும், இதுக்கெல்லாம் யார் காரணம்? எப்படி திட்டமிட்டு இது நடத்தப்படுது? அப்ப திராவிட தெலுங்கர்களால் இந்த மண் தமிழ் மண் அல்ல என்றும், இது திராவிட மண் என்றும், தமிழ் இனம் இங்கு பைய அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை அந்த திராவிட கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அடியாளாக வேலை செய்கின்ற தமிழ் சொந்தங்கள், என்னுடைய மாமன் மச்சான் அண்ணன் தம்பி புரிஞ்சுக்கின்னு வெளியே வரணும்ல. நீங்க வெளியே வராத அங்க கிடைக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்கு எப்படி விடிவு காலத்தை கொண்டு வர்றது? அவங்களுடைய சிந்தனைக்காக தான் இந்த செய்தியை சொல்ற. திட்டமிட்டு சாதிய மோதலை உருவாக்கின திராவிடம் இந்த சாதிக்குள் மோதலை உருவாக்கி விட்டது. அதற்கான துவக்கம்தான் ஏர்போர்ட் நிறுத்தி அடிக்கப்பட்டது. பறையர் குடியைச் சேர்ந்த அறிவர் குடியான பறையர் குடியைச் சேர்ந்த ஒருவரை பறையர் குடி அந்த மோதலை இந்த வழியில் தான் நான் பார்க்கிறேன்.